ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். இப்போதைக்கு எலக்ட்ரிக் கார் கேட்டகரியை பொறுத்தவரை இந்தியன் மார்க்கெட்டில் பயங்கரமாக பூம் ஆகிட்டு இருக்குங்க. அதில் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்தியன் மார்க்கெட்டில் 2 புத்தம்புது எலக்ட்ரிக் கார்கள் லான்ச் ஆகியிருக்கு. ரெண்டுமே ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான இம்பார்ட்டண்ட்டான எலக்ட்ரிக் கார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதில் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியா கரன்ஸ் கிளாவிஸ் 7 சீட்டர் எம்பிவியோடைய இவி வெர்ஷன். எஸ், கியா கரன்ஸ் கிளாவிஸோடைய இவி வெர்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. 17.99 lakhs எக்ஸ்ஷோரூம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸ் இவி. ஸோ இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸ் இவியை பொறுத்தவரை மொத்தம் 4 வேரியன்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. 2 விதமான பேட்டரி பேக்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதாவது பேட்டரி பேக் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஹியூண்டே கிரெட்டா இவியில் என்னென்ன பேட்டரி பேக் ஆப்ஷன்ஸ் இருந்ததோ அதே தான் இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸ் இவிலையும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங் 42 kWh பேட்டரி பேக். இந்த 42 kWh பேட்டரி பேக்கோடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 404 கிலோமீட்டர் ரேஞ்ச் ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சார்ஜுக்கு. அதே ஹையர் பேட்டரி பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51.4 kWh பேட்டரி பேக். அது இன்னும் அதிகமான ரேஞ்ச் தரும். அதாவது 490 கிலோமீட்டர் ஒரு சார்ஜுக்கு ஓடும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ 2 பேட்டரி பேக்ஸ் வந்தாச்சு. வேரியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 42 kWh பேட்டரி பேக் இருக்கக்கூடிய அந்த வெர்ஷன்ஸில் 2 வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. HDK Plus அண்ட் HDX. ஸோ HDK Plus வேரியண்ட்டோடைய ப்ரைஸிங் தான் 17.99 lakh எக்ஸ்ஷோரூம். அதே HDX 7 சீட்டர் வெர்ஷனுக்கு 20.49 lakh எக்ஸ்ஷோரூம் அப்படின்னு ப்ரைஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஹையர் பேட்டரி பேக், அதாவது லாங் ரேஞ்ச் மாடல் 51.4 kWh பேட்டரி வரக்கூடிய வேரியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா HDX 7 சீட்டர் அண்ட் HDX Plus 7 சீட்டர். இது 2 தான் டாப் அண்ட் வேரியன்ட்ஸுங்க. இதனுடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 22.49 lakh எக்ஸ்ஷோரூம். அதுக்கப்புறம் 24.49 lakh எக்ஸ்ஷோரூம் அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸ் இவியோடைய பவர் கெப்பாசிட்டி அண்ட் சார்ஜிங் டைம் இதை பற்றியும் பேசணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் 42 kWh பேட்டரி பேக் இருக்கக்கூடிய மாடல்ஸ்க்கு பவர் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 99 கிலோவாட் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க, மேக்ஸிமம் பவர். அதே டார்க்னு பார்த்தீங்கன்னா 255 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே ஹையர் கெப்பாசிட்டி பேட்டரி 51.4 kWh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கிற மாடல்ஸ் அதிகமாக பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. 126 கிலோவாட் மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. அது பிஎஸ் கணக்கில் எவ்வளோங்கிறது ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு காட்டுறேன். 255 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க். ஸோ டர்போ பெட்ரோல் கியா கரன்ஸ் கிளாவிஸ் என்னென்ன டார்க் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே அளவுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்டாக இந்த இவி மாடலும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபைனலாக சார்ஜிங் டைம் அண்ட் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி சார்ஜிங்கை பொறுத்தவரை 4 மணி நேரத்துலேருந்து 4.25 மணி நேரம் வரைக்கும் சார்ஜிங் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிங்கன்னா அரை மணி நேரம், அதாவது 39 நிமிஷம் அந்த ரேஞ்சில் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகிடும். ஸோ நீங்கள் லாங் டிரைவ் போகிறீங்கனாலுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் சாப்பிட்டுட்டு வர டைமில், பிரேக் எடுத்துக்கிற டைமில் ஃபுல்லி 100% ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் உங்களுடைய கியா கரன்ஸ் கிளாவிஸ் இவி. ஸோ எனக்கு தெரிஞ்சு 7 சீட்டிங் கெப்பாசிட்டியோட எல்லா ஃபீச்சர்ஸோட நல்ல ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் காராக இருக்கும் இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸ் இவி. ஏன்னா இதில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கியா கரன்ஸ் கிளாவிஸ் பெட்ரோல் டீசலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே இது கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் பனோராமிக் சன்ரூஃப், வெண்டிலேட்டட் சீட்ஸு, பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட், மேலும் ADAS லெவல் 2 ஃபீச்சர்ஸ், 360 டிகிரி கேமரா சிஸ்டம் அண்ட் பெரிய சைஸ் 17 inch அலாய் வீல்ஸ், இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ரீதியாக ADAS லெவல் 2 தவிர உங்களுக்கு மொத்தம் 6 ஏர்பேக்ஸ் எல்லா வேரியண்ட்லையும் ஸ்டாண்டர்ட், ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஹில் டிசென்ட் கண்ட்ரோல் உட்பட எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்ல தாராளமான கேபின் ஸ்பேஸ் இருக்குங்க, நல்ல தாராளமான அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸோடைய இவி வெர்ஷன் டிரைவ் ரிவ்யூ கூடிய விரைவிலேயே உங்களுக்கு நான் ரிவ்யூஸ் கொண்டு வருவேன். அதுக்காக அவசியம் காத்துருங்க. ஸோ இதுக்கு அடுத்தது இன்னொரு கார் இருக்குது. டெஸ்லாவோடைய கார்ஸ் இந்தியாவில் ஒரு வழியாக லான்ச் ஆயிடுச்சுங்க. டெஸ்லா மாடல் ஒய் இந்தியாவில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 59.89 lakhs எக்ஸ்ஷோரூம் அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்லா மாடல் ஒய் பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது, 2 வெர்ஷன்ஸில். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரியர் வீல் டிரைவ் வெர்ஷன், அதுக்கப்புறம் லாங் ரேஞ்ச் பேட்டரியோட ரியர் வீல் டிரைவ் வெர்ஷன். இதில் ஸ்டாண்டர்ட் ரியர் வீல் டிரைவ் வெர்ஷன் தான் பேஸ் வேரியன்ட். லிமிட்டட் ரேஞ்ச் தான், ஓகேவா? அது மீடியம் ரேஞ்ச் பேட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சார்ஜுக்கு 500 கிலோமீட்டர் ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லாங் ரேஞ்ச் ரியர் வீல் டிரைவ் வெர்ஷன் தான் 67,89,000க்கு அவைலபிளாக இருக்குது. அந்த ரியர் வீல் டிரைவ் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 622 கிலோமீட்டர் ரேஞ்ச் ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஹையர் கெப்பாசிட்டி பேட்டரி, ஓகேவா? ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் ரீதியாக இது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. 0 to 100 கிலோமீட்டர் ஸ்பீடு 5.6 செகண்ட்ஸ்லேயே ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வேறு லெவல் ஒரு விஷயமா இருக்குது. கூடிய விரைவிலே இந்த டெஸ்லா மாடல் ஒய் உடைய ரிவ்யூஸ் நாங்கள் கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். ஸோ மீன்வைல் நீங்கள்
டெஸ்லா மாடல் ஒய் எங்கேயாவது ரோட்டில் பார்த்தீங்கன்னா அவசியம் சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு அப் டு டேட் நியூஸ் எடுத்துகிட்டு வரோம். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான நியூஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, வியட்நாமீஸ் பிராண்ட் வின்ஃபாஸ்ட் அவங்க வந்து அவங்களுடைய கார்ஸுக்கான புக்கிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம தூத்துக்குடியில் தான் அவங்களுடைய கம்பெனி இருக்குது. ஸோ வின்ஃபாஸ்டோடைய VF6 அண்ட் VF7 இந்த கார்ஸோடைய புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 21,000 rupeesக்கு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். ஆன்லைன் புக்கிங்ஸ் இப்போ வந்து துவங்கிட்டாங்க. கூடிய விரைவிலேயே ஷோரூம்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த 2 எலக்ட்ரிக் ப்ரீமியம் கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூடிய விரைவிலேயே நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அவசியம் உங்களுடைய கருத்து என்னங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. வின்ஃபாஸ்ட், டெஸ்லா அண்ட் மெயினாக வந்து 7 சீட்டர் எலக்ட்ரிக் MPV-யான கியா கரன்ஸ் கிளாவிஸ் EV இந்த 3 வண்டிகளுடைய டீட்டெயில் ரிவ்யூஸ் கூடிய விரைவிலேயே நாங்கள் கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் தாராளமாக பகிர்ந்துக்கலாம். மேலும் பல நியூஸ் வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.